இருக்காங்களா சார்? உங்களுக்கு ஹோஸ்ட் கொடுத்துருக்கேன் சார் ஆல்ரெடி. ஸோ செந்தில் சார் வந்து அவைலபிளா இருக்காங்க. நமக்கு வந்து அவங்களுடைய ஆர்ஜின்ல வந்து அவங்க டிராவல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்காக வெல்கம் பண்றேன். வெல்கம் செஞ்சுக்குமா சார்? இவருக்கு இனிய மாலை வணக்கம். நான் இங்க கொஞ்சம் இன்னைக்கு வந்து கம்பம் வரைக்கும் ஃபீல்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் ஏதாவது சிக்னல்ஸ் எதுவும் இருந்தது இல்லை, நான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுலாம் கொஞ்சம் எல்லாருமே மன்னிச்சுக்கோங்க. எனக்கு வாழ்த்து சொன்ன எல்லா உள்ளவங்களுக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த திரு கிருபாரன் சார் அவங்களுக்கும், எனக்கு சிறப்பாக வழி நடத்திட்டு இருக்கிற சந்தரம் சார் அவங்களுக்கும் நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து V3 ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ சர்ப்ரைசிங்கா சார் எனக்கு கூப்பிட்டு, சார் நீங்க V3 ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த வாய்ப்பை முதல்ல எடுக்கிறப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் எப்பயுமே சொல்லுவேன், ஆக்சுவலா வந்து நீங்க மற்ற வியாபாரங்கள்ல நீங்க ஓடிட்டே இருக்கணும். ஆனா இங்க நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு இதுல நின்னா போதும், நகர்ந்தா போதும், நீங்க ஓடுனீங்கன்னா உங்களோட வாய்ப்பு மிக வேகமா உங்களோட வெற்றி உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், நீங்க ஒரு தடவை பண்ற ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு வேலைக்கு உங்களுக்கு ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் ஒரு பணம் வரணும், ஒரு வருமானம் வரும் அப்படின்னா அது இந்த ஆர்ஜின் அமைப்புல மட்டும்தான், இந்த ஒரு சிஸ்டத்துல மட்டும்தான் இதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. மற்ற எங்கேயுமே வந்து சாத்தியக்கூறுகள் இல்லை. நம்ம என்ன நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கோம், நிறைய நெட்வொர்க் பண்றவங்களை பார்த்துட்டு இருக்கோம். எவ்ரி மந்த் டார்கெட்டு, அந்த டார்கெட்ல முடிக்கிறதுல பெர்சன்டேஜ், அப்போ அதை முடிக்க முடியலன்னா அதுக்கான அந்த பார்டன் எல்லாத்தையுமே தாங்கி தான் எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்த வந்து ஒரு நெட்வொர்க்கரா இல்ல நான் ஒரு தொழில் முனைவோரா அல்லது நான் இதை எடுக்கலாமா பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முன்னாடி இருக்கிற 2 சவால்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பாதுகாப்பானதா? அப்ப நான் மக்கள்கிட்ட சொல்லனா, ஏன் நானும் பேசுறேன் சார், பேசினா வந்து எல்லாருமே வந்து கேக்குறாங்க, ஆனா ஒருத்தரும் பண்ண மாட்டேன்றாங்க, நம்ப மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதுதான் ஃபீல்டுல நிறைய பார்த்துருப்போம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம சொல்றேன், யாருமே நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. சார் நீங்க வந்து எல்ஜிஎன்எஸ் நல்ல ப்ராஜெக்ட் சார், சூப்பர் ப்ராஜெக்ட், நீங்க போடுங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா யாருமே கேட்க மாட்டேன்றாங்க, போடா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு நமக்குள்ள ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்போ இந்த விஷயங்களை வந்து நீங்க இந்த விஷயத்த சரி பண்ணா இதை சரி பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான சின்ன விஷயம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் ஒருத்தரும் நான் ஒரு 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 விஷயத்த நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னா ஏன் பண்ணணும்? நான் சொல்றேன்றதுக்காக எதுக்கு சார் பண்ணணும்? அதான் கேள்வி. நான் ஏன் உனக்கு பண்ணணும் அப்படின்னா, நான் யாருமே எனக்காக பண்ண மாட்டாங்க, அவங்களுக்காக பண்ணிப்பாங்க. அவங்களுக்காக பண்ணணும் அப்படின்னா அவங்களோட தேவை என்ன, அவங்களோட தேவையை இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு தூரத்துக்கு சால்வ் பண்ணும். இன்னைக்கு நம்ம நிறைய ஃபீல்டுக்கு போறப்ப பாக்குறோம், சார் போட்டு செக் பண்ணி பாருங்க சார், ஒரு காயினை கொடுத்து செக் பண்ணி பாருங்க சார் அப்படின்னு சொல்றோம். அப்படி செக் பண்ணி பாக்குறதுனால எவ்வளவு பேர் கொடுத்து அவங்க செக் பண்ணி பார்த்துட்டாங்க, செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிட்டாங்க? வெரி ஃபியூஸ் தான் இருக்கும். பட் ஆனா ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை, அந்த சொல்யூஷனா இது இருக்குது, அது ரொம்ப பாதுகாப்பானதா இருக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு, நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு, நம்மளுக்கு கீழே வரவங்களுக்கோ அல்லது நம்மளை சார்ந்தவர்களுக்கோ அதை சரியா எடுத்து உரைக்கும் போது எல்லாருமே இந்த தொழில்ல இந்த இந்த சிஸ்டத்துல இருந்து சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இதுல சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, கடைசியா ஜாயின் பண்ற ஒருத்தர் கூட அவர் இந்த சிஸ்டத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவரும் V6 கூட எளிதா வர முடியும். காலத்து அந்த ஒரு பேஷன், பொறுமையும் அதே நேரத்துல நிதானமாகவும் இந்த சிஸ்டத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டாங்கன்னா நிச்சயமா ஜெயிக்க முடியும் அப்படின்றத இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை என்ன சரியப்பா வழி நடத்திட்டு இருக்க சாந்தாரம் சார்களுக்கும், அதே நேரத்துல என்னோட அணி இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபீல்டு ஒர்க் போனாலும் போகலைனாலும் அவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயத்த கத்துக்கிறாங்க, அதை வந்து அவங்க டீமுக்கு எடுத்து சொல்றாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்த நிலைக்கு வரணும் அப்படின்றது என்னோட விருப்பம். இப்போ வந்து என்னோட லட்சியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ என்னோட டீம்ல வந்து ஒரு 4 V1 இருக்கிறாங்க. அது அவங்க வந்து V2, V3, V4 வரணும். அடிஷனலா இன்னொரு 20, 25 V1 அந்த டிஓ ரிவார்டுக்குள்ள வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாந்தாராம் சாரோட உதவியோட அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு இருக்கோம். எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை நன்றி. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ செந்தில் சார்.
ஸோ சார் வந்து அவங்களுடைய ஜேர்னி, அவங்க சொன்ன ஒரு விஷயம், டெக்னிக்கலா இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்து எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். தட் சேம் டைம் இல்ல பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சார் வந்து அவங்களுடைய ஜேர்னில எக்ஸலண்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு சார் மட்டும் இல்ல, அவங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா டிஏ ஒரு வாங்கக்கூடிய பர்சன் 4 பேர் இருக்காங்க. மேலும் மேலும் அவங்க எல்லாருமே சக்சஸா இருக்கும். அதே போல சார் வந்து மேற்கொண்டு அவங்களுடைய வழியில சக்சஸ் ஆகிறதுக்கும் நம்மளுடைய ஆர்ஜின் ஃபேமிலி சார்பா தேங்க் பண்ணிக்கலாம். வெல்கம் சாரி, நம்ம ஆர்ஜின் ஃபேமிலி சார்பா அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். வாழ்த்துக்கள் செந்தில் சார் அண்ட் டீம். ஸோ தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிரேட் பர்சன் மிஸ்டர் சாந்தாராம் சாரை வந்து வெல்கம் பண்றேன். வெல்கம் சாந்தாராம் சார். தேங்க்யூப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஆர்ஜின் அப்படின்ற ஒரு அரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல நம்ம கலந்துகிட்ட அனைவருமே வந்து ஒரு அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கு V3 அப்படின்ற ரேங்கை அடைஞ்ச செந்தில் சாருக்கு என்னோட மனதார வாழ்த்துக்களை சொல்லி கூடிய விரைவில் 2026க்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா V6 அடையணும் அப்படின்ற ஒரு வாழ்த்துக்களை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சோளிங்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருப்பையா சார் வந்து இன்னைக்கு V1 அப்படின்ற ரேங்க் அச்சீவ் பண்ணியிருக்காரு. அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ரேங்கை வந்து தொடர்ந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது நாகராஜ் சார் டீம்ல இன்னைக்கு வந்து சார் வந்து டெஸ்டிமோனியல் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்பு அவங்க பாண்டிச்சேரியில ஒரு ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்றதுனால அவங்க இன்னைக்கு கலந்துக்க முடியல. நாளைக்கு வந்து பாத்தீங்க சார் வந்து டெஸ்டிமோனியல் அப்படின்றது கொடுப்பாரு அப்படின்றதையும் சொல்லி சாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்றத சொல்லி நம்ம டீம்ல தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தன் சாரோட வழிநடத்தலோட தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் அச்சீவர்ஸ் அப்படின்றது உருவாயிட்டே இருக்காங்க. இந்த வரிசையில எல்லா பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த V1 அப்படின்றது செந்தில் சார் அடிக்கடி சொல்லுவாப்புல, சார் மற்ற ப்ராஜெக்டுகள்ல மாசம் 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா அது அதோட வாஸ் அவுட் ஆயிரும். அடுத்து 1ஆம் தேதியில இருந்து மறுபடியும் 31ஆம் தேதி வரைக்கும் ஓடணும். பட் இங்க தொடர்ந்து ஒரு 100 நாள் ஓடி V1 அப்படின்ற ரேங்க்ல நின்றுட்டா போதும். அதுக்கப்புறம் நம்மளே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மதுரையில ஒரு சின்ன ஒரு பழமொழி இருக்கு, தேர் பார்க்க போறவங்க முன்னாடி போய் நின்னா போதும், பின்னாடி இருக்கவங்க ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போய் சாமி பக்கத்துல நிப்பாட்டிடுவாங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லீடர்ஸ் அப்படின்றவங்களுக்கு நம்ம கைட்லைன்ஸ் பண்ணாலே போதும். அவங்களோட சப்போர்ட்டோட நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து முன்னேற்றே இருப்போம். அப்போ இது வின் சுச்சுவேஷனா லாஸ்டா வரக்கூடிய நபர்களுக்கும் கூட உண்டான வாய்ப்பு மேல உள்ள அனைவருக்குமே இந்த வாய்ப்புன்றது கிரிப்டோ ஃபீல்டு அப்படின்றது 840 கோடி பேர் இருக்கக்கூடியதுல ஒரு 10% பீப்புளுமே கிரிப்டோ நாலேஜ் அப்படின்றது இருக்கு. அதுலயும் டீப்பா 5% பீப்புள் இருக்கு. அந்த வகையில எத்தனையோ ஸ்கேம் நடக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய காலத்துல ஒரு ரியல் ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனா வந்திருக்க ஆர்ஜின் ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒரு அரிய ஒரு ப்ராஜெக்ட். நம்ம அதுல கலந்துகிட்ட அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்றத மறுபடியும் சொல்லி இது மாதிரி தொடர்ந்து எல்லா பேருமே ரேங்க் அச்சீவ் ஆகணும், எல்லாமே பினான்சியல் ஃப்ரீடம் அடையணும் அப்படின்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ் அனைவரும் ஜூம் வாயிலாகவும் ரூம் வாயிலாகவும் ஒரு ஹால் மீட்டிங் இது மூலியமா தொடர்ந்து நாலேஜ் கொடுத்து அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்றது அவங்களோட சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அனைத்து லீடர்களுக்கும் இந்த நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லி ஓவர் டு யூ அருணா சிஸ்டர். தேங்க்யூ சாந்தாராமண்ணா. ஸோ சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம டீம்ல இருக்கிற எல்லாருமே ஒரு ஃபினான்சியல் ஃப்ரீடத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். வித்தின் 1 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம கரெக்டான பிளான் பண்ணி ஒரு இனோவேட்டிவான ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு வந்து ஒரு பேஷண்டா நம்மளுடைய ஒர்க்கை நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே அந்த ஃபினான்சியல் ஃப்ரீடத்துல நம்ம மட்டும் இல்ல நம்மளுடைய ஃபியூச்சர் தலைமுறையும் இருக்குங்கிறத சொல்லிட்டு ஆக்சுவலி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து வந்து நாகேந்திர சாரும் சாந்தாராம் சார் தான், அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிட்டு இன்னைக்குடைய ப்ரோக்ராம